நம்ம திருவிளையாடல் புராணம் பார்க்குறோம். அதுல வேதம் பொருள் உரைத்தல் அப்படின்னு சொல்லிட்டு, தட்சிணாமூர்த்தி அவதாரத்த பத்தி சொல்லியிருக்காங்க. கிருதயுகத்தில் தொடக்கத்துல வந்து காட்டுல முனிவர்கள்லாம் ஒன்று கூடி நம்ப நமக்கு வேதமும் தெரியுது, அதுக்குள்ள இலக்கணம் தெரியுது. ஆனா அதோட பொருள், அதோட மீனிங் நமக்கு தெரியலையே! அது அத விளக்க குரு நமக்கு கிடைக்கலையே! அப்படின்னு எல்லாரும் வருத்தமா இருக்காங்க. அப்பொழுது அங்க வந்த அரபத்தர் அப்படிங்கிற ரிஷி வந்து அவங்கலாம் முகவாட்டத்தோட வருத்தமா இருக்கிறத பார்த்து, எதுக்கு காரணமா ஏன் இப்படி வருத்தமா இருக்கிறீங்கன்னு கேட்கும்போது, அவங்க சொல்றாங்க, "எங்களுக்கு இலக்கணமும், வேதமும் தெரியுது. ஆனா அதோட பொருள் முழுமையாக தெரியல." அப்படின்னு சொல்றாங்க. "அப்ப நீங்க ஆலவாய் சென்று தட்சிணாமூர்த்திய குறித்து தவம் செய்யுங்க. அப்போ உங்கள் விருப்பம் நிறைவேறும்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரபத்தர் ரிஷி சொல்றாங்க. அவங்க சொன்ன மாதிரியே இவங்க எல்லாரும் ஆலவாய் செல்றாங்க. கடுந்தவம் செய்றாங்க. தவம்னா எப்படி செய்றாங்கன்னா, அ சும்மா கண்ண மூடிக்கிட்டு சிவ சிவான்னு அவங்க ஜெபிச்சு கொண்டு இருக்கல. முக்காலமும் 3 முக்காலமும்னா மழை, வெயில், குளிர் எல்லா முக்காலத்திலயும் அவங்க ஜெபம், பூஜை, தர்ப்பணம், ஹோமம், அன்னதானம் இப்படி 1 நாளா 1 மாதமா 1 வருஷம் நடக்குது. இத சாப்பிடாம, தூங்காம ஒரே மனதாக அவங்க செய்றாங்க. அவங்க மெய்வருத்தம் அந்த உடல் வந்து வருத்தப்படுறத பார்க்காம, பசிய கருதாம, கண்ணு தூங்காம, அந்த கார்த்திகை பௌர்ணமி ஆரம்பிச்சு, இப்ப நம்ம கார்த்திகை மாசத்துல இருக்கிறோம். அடுத்த கார்த்திகை பௌர்ணமி வரைக்கும் தவம் இருக்காங்க. அந்த தவத்தில மகிழ்ந்த சிவபெருமான் வந்து ஒரு 16 வயது வாலிபனாக உடலெல்லாம் திருநீர் பூசிக்கிட்டு, உருத்திராட்சம் அணிந்து, காதலை குண்டல காதுல வந்து குண்டலங்களும், தலையில வந்து பாகை சுத்திக்கிட்டு, உயர்ந்த குரலில வந்து கரம் தவறாமல் அந்த குரல்ல வந்து அந்த கரம் தவறாமல், அந்த வேத மந்திரங்களை சொல்லிக்கொண்டு முகத்தில சு புன்முறுவலோட முனிவர்களுக்கு காட்சி கொடுக்கிறார். முனிவர்கள் வந்து இறைவன் திருவடியில விழுந்து வணங்குறாங்க. "இறைவன் நீங்க வேண்டுவது என்ன?" அப்படின்னு கேட்கிறாரு. "ஈசனே எங்களுக்கு உலகத்திற்கும் நன்மை ஏற்பட வந்து ம் அ எல்லா வேதங்களும் உள்ள பொருள வந்து எங்களுக்கு நீங்க சொல்லணும்." அப்படின்னு கேட்குறாங்க. அவரு ச ம அவர் பணிவுடன் அவங்கலாம் கேட்குறாங்க ரிஷிகள்லாம். சிவபெருமான் வந்து அ ஆலவாய் உள்ளார செல்ல அந்த காட்டுக்குள்ளார செல்ல முனிவர்கள்லாம் பின்னாடி தொடர்ந்து போறாங்க. அங்கே சுந்தரேசர் லிங்கம் இருக்குது. அந்த அந்த இடத்திற்கு நேரா எதிர்ல சிவபெருமான் வந்து அமர, முனிவர்கள்லாம் சூழ சுத்தி அமர்றாங்க. அப்ப வேத பொருள வந்து எல்லாரும் கேட்கிற மாதிரி எல்லாருடைய துயரமும் இந்த வேத பொருள கேட்டோம்னா, நம்மளோட எல்லா துயரங்களும் போயிடும் அப்படின்னு சிவபெருமானே இங்க சொல்றாங்க. இப்ப அந்த வேதத்தின் பொருளை நமக்கும் சொல்றாங்க. ஆதியில வேதம் வந்து ஒன்றாக தான் இருந்தது. அதன் பொருளும் ஒன்றுதான். பின்னாடி அதுல கிளைகளும் பிரிவினால் வந்து வேதங்கள் வந்து அவற்றின் பொருள்களும் மாறுபட ஆரம்பிச்சுச்சு. ஈசன் வந்து பிரம்மன அ பிரம்மன படைத்து தன்னிடம் தோன்றிய எல்லா வேதங்களையும் அவர்கிட்ட குடுக்குறாரு. அப்புறம் ஜோதிர்மயமான அந்த லிங்கத்துக்கு முதலும் முடிவும் வந்து கிடையாம அப்படி இருந்தாரு. ஜோதி ரூபமாக அதுக்கு நுனியும் கிடையாது, அடியும் கிடையாது. அப்படி ஒரு லிங்கமாக இருந்தாரு. அதற்கு பிரம்மம் அப்படின்னு பெயரு. படைத்தல், காத்தல், அழித்தல் அப்படிங்கிற தொழிலையும் இந்த பிரம்மம் தான் தோற்றுவித்துச்சு. அத 3ஆக பிரித்து பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் அப்படின்னு 3 பேருக்கும் அத பெயர் குடுத்துச்சு. சிவபெருமான் வேற, ருத்ரன் வேற. ஷு ருத்ரன் வந்து அழித்தல் தொழில் செய்றவர். இந்த பிரம்மம் தான் சிவபெருமான். அம். ஆத்ம தத்துவத்திலிருந்து ஆங்கிற எழுத்தையும், வித்யா தத்துவத்திலிருந்து என்ற எழுத்தையும், சிவ தத்துவத்திலிருந்து என்ற எழுத்தையும், ஆம் சர்வ தத்துவத்திலிருந்து விந்துவுடன் கூடிய நாதமும் எழுந்து பிரணவம் என்னும் ஓம் அப்படிங்கிற ஒளி வந்து அதில தான் அமைந்திருக்குது. அந்த பிரிந்த பிரணவத்திலிருந்து பூர்புவஸ்வ அப்படிங்கிற பிரிந்த வியாக்கிருதிகளும் சேர்ந்து பிரணவத்திலிருந்து
பூர் புவஸ்வ என்று சேர்ந்து வியாக்கிருதிகளும் சிவனது ஆணையினால தோன்றுச்சு. மறுபடியும் அவற்றிலிருந்து நினைத்ததை தரக்கூடியதும் வேதங்கள். ஈன்ற தாயுமான காயத்ரியும் சேர்ந்த உருவிலும் பிரிந்த உருவிலும் தோன்றுச்சு. காயத்ரி மந்திரங்கள் அதுல இருந்து தோன்றுச்சு. காயத்திலிருந்து ருக் யஜூர் சாம அதர்வன வேதங்கள் உண்டாயின. அவற்றினின்று பல பிரிவுகளாக வேதங்கள் விரிந்தது அப்படின்னு அந்த சொல்லியிருக்காங்க. அப்புறம் பிரணவம் முதலான மந்திரங்களும், பிரணவம்ங்கிறது ஓம்காரம் தான், ஓம் தான். பிரணவம் முதலான மகா மந்திரங்களும் அகரம் முதலிய எழுத்துக்களும் காமிக முதலான ஆகமங்களும் பினாக பாணி, அகரம்னா எழுத்துக்களும் காமிக முதலான ஆகமங்களும் பினாக பாணியுடைய உச்ச முகத்தில், சிவபெருமானுக்கு 5 முகங்கள், அந்த உச்ச முகத்திலிருந்து அதெல்லாம் தோன்றுச்சாம். 21 சாகைகளுடைய ருக்வேதம் தத்புருஷ முகத்திலிருந்து தோன்றுச்சாம். 101 பிரிவுகளுடைய யஜுர்வேதம் அகோர முகத்திலிருந்து தோன்றுச்சாம். 1000 பிரிவுகளுடைய சாமவேதம் வாமதேவ முகத்திலிருந்து தோன்றுச்சாம். 9 பிரிவுகளுடைய அதர்வன வேதம் சத்யோஜாத முகத்தினின்றும் வந்தன. இப்படி சிவபெருமானுடைய 5 முகங்கள்ல இருந்து வேதங்கள் தோன்றினது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எழுத்துக்கள், அகார எழுத்துக்களும் அதுல இருந்து தோன்றுச்சு. 4 வேதங்களுடன் வர்ணங்களும் தர்மங்களும் வேள்வி விதிகளும் இறைவனிடம் தோன்றின அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா தர்மங்களும் வேள்விகளும் அந்த சிவபெருமானுடைய முகத்துல இருந்து தோன்றுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேதங்களே கர்ம காண்டம் ஞான காண்டம் அப்படின்னு 2 வகைகளாக பிரிக்கலாம். ஞான காண்டத்துல உண்மை, அறிவு, பகவானின் அருள் வடிவத்தை விவரிக்குது. உண்மை என்ன, அறிவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பகவானின் அருள் வடிவத்தை அது விவரிக்குது ஞான காண்டம். கர்மகாண்டம் பூஜை வகைகள், ஆசிரம விதிகள், அதெல்லாம் பூஜை எப்படி செய்யணும், ஆசிரம விதிகள்லாம் எப்படி கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது அது கர்மகாண்டம் எடுத்து உரைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அக்னிஹோத்திரம் முதல் அஸ்வமேதம் வரை எல்லா யாகங்கள், நித்திய நைமித்திக காமிய கர்மங்கள் எல்லாம் ஈஸ்வரனையே சேரும். நம்ம டெய்லி லைஃப்ல நம்ம செய்ய வேண்டிய பிரின்சிபல்ஸ், ஹோல் லைஃபுக்கும் நம்ம செய்ய வேண்டிய பிரின்சிபல்ஸ், அதுதான் இந்த நித்திய நைமித்திக காமிய கர்மாக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அக்னி ஹோத்திரம் முதல் அஸ்வமேத யாகம் வரை எல்லாமே ஈஸ்வரனை தான் சாரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிவபூஜை செய்ததுனால வேதங்களில் கூறப்பட்ட கர்மங்கள் எல்லாம் செய்த பலன் கிடைக்கும். வேதாந்த அறிவினால பெறப்படுற பயனை ஆலவாய் லிங்கத்துல வணங்கி வழிபடுவதனால அடையலாம். ஆலவாய் லிங்கம் தட்சிணாமூர்த்திய வணங்கினா அவ்வளோ சிவபூஜை அந்த பலன் கிடைக்குமா. வேதங்கள்ல கூறப்பட்ட கர்மங்கள் எல்லாம் செய்த பலன் கிடைச்சிருமா. கர்மங்களை ஒழுங்காக அனுஷ்டித்தால் உள்ள தூய்மை உண்டாகும். கர்மங்கள்னு இந்த இடத்துல அவங்க சொல்லியிருக்கிறது இந்த நியமங்கள்ல நித்திய நைமித்திக காரியங்கள் தான். அதாவது டெய்லி லைஃப்ல நம்ம எப்படி காலையில குளிக்கணும், பல்லு விளக்கணும், சூரியன் உதிக்கும் போதே எந்திரிக்கணும், அந்த மாதிரி தலையை விரிச்சு போடக்கூடாது, அந்த மாதிரி நிறைய பிரின்சிபல்ஸ், விளக்கேற்றணும், சுவாமி கும்பிடணும், அந்த மாதிரி டெய்லி நம்ம செய்ய வேண்டியது. ஹோல் லைஃப்லையும் நம்ம எப்படி தர்மப்படி இருக்கணும், தர்மத்தை மீறாமல், மற்றவர்களை கஷ்டப்படுத்தாமல், சந்தோஷமாக எப்படி வைத்திருப்பது, எப்படி ஒழுக்கமாக இருப்பது, கெட்ட பழக்கங்கள் எப்படி ஈடுபடாமல் இருப்பது, ஒருவனையே கல்யாணம் பண்ணுவது, ஒருத்தியே கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துவது, அந்த பெற்ற குழந்தைகளை சரியாக வளர்ப்பது, அந்த மாதிரி ஹோல் லைஃபுக்கும் உள்ளது தான் அதெல்லாம் இந்த கர்மங்கள். அதெல்லாம் ஒழுங்காக அனுஷ்டித்தால் அந்த உள்ள தூய்மை, அவங்க மனசு தூய்மை ஏற்படும். அதுல மன தூய்மைனால அவங்களுக்கு அமைதி, ஒழுக்கம், அழுக்காரின்மை, அப்புறம் வைராகியம், அந்த நல்ல குணங்கள்லாம் ஏற்படும். மனம் ஒரு கட்டுப்பாட்டுல நிற்கும், அங்க இங்கேயும் அலைப்பாயாது. அப்புறம் திருநீர்மும் உத்திராட்சமும் கெட்ட சக்திகள்ல இருந்து நம்மள மானிடர் காப்பாற்றும் வல்லமை கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குருவை பேணுதல் சிறந்த கவசமாகும். குருவை வணங்குறது அவங்களுக்கு ஒரு கவசம், ஒரு இது மேல ஒரு அடிஷ்னலா ஒரு ஸ்ட்ரென்த் மாதிரி அவங்களுக்கு.
அறங்களில் ஸ்மிருதிகளில் கூறப்பட்டவை சிறந்தவை. அதிலும் ஹம், ஸ்ருதிகளில் கூறப்பட்டவை மேலானவை. ஸ்ருதி, தர்மம், அதர்மம் அப்படிங்கிற பாகுபாடு வந்து அத காட்டுது. சுகம் அனைத்தும் சிவனே என்ற அறிவு, அம் சுகம் அனைத்தும் சிவனோட ஒரு செயல்னால நமக்கு கிடைக்குது அப்படிங்கிற அறிவு வந்து இன்பத்தையும், மோட்சத்தையும் நமக்கு அளிக்கும் அப்படின்னு கூறிய தக்ஷணாமூர்த்தி வந்து கண்வர், சாண்டில்யர், கற்கர் அப்படிங்கிற ரிஷிகளின் நெஞ்சத் தொட்டு வேதத்தின் பொருளை தெளிவாக விளங்கட்டும் என்று கூறி லிங்கத்துல மறைஞ்சறார். உடனே ரிஷிகளுக்கு உள்ளங்கை நெல்லிக்கனி போல வேதத்தின் பொருள் வந்து புரிப்படவும் மகிழ்ந்து சோமசுந்தரமூர்த்தியை பல விதத்திலும் போற்றி புகழ்றாங்க. லிங்கங்களில் தானே தோன்றின சுயம்பு லிங்கம் வந்து ரொம்ப சிறந்தது. அதுவே வேதங்களில் காரண பொருள் அப்படின்னு தொடங்கி பிரணவத்தின் பொருள் உரைத்த இந்த 16ஆம் திருவிளையாடலை வந்து பக்தியுடன் படிப்பவரும் கேட்பவரும் நன்னெறியில அவங்க வந்து ஒழுகுவர் இருப்பாங்க. பிதுர்கள்னா நமக்கு முன்னாடி இறந்தவர்கள், நம்ம வம்சத்தை சேர்ந்த பிதுர்கள், நமக்கு தெரிஞ்ச சொந்தக்காரவங்க. அப்படி பிதுர்கள் அவங்க எல்லாருமே மோட்சம் அடைவாங்க. எல்லா செல்வங்களும் அஷ்டபோக பாக்கியங்களும் 16 பேர்களும், ஏன்னா அவர் 16 வயசாக தோன்றுனால 16 பேர்களும் அடைவார்கள். 64 கலைகளும் கைவரும் அப்படின்னு சொல்லி அந்த சாப்டரை முடிச்சிருக்காங்க.